வணக்கம் பசங்களா. இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1134 எப்பயும் போல படிக்கிறது நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் போன சாப்டர்ல தான் நம்ம ராபினும் சாலும் மீட் பண்ணியிருந்தாங்களே திருப்பி. ஸோ அந்த ரீயூனியன் வேறு இந்த சாப்டரில் தான் காட்டுவாங்க. அப்புறம் நிறைய சம்பவம் நடக்கும். அதாவது சும்மா ஜாலியாக போகணும்னு சொல்லிட்டு தான் நினச்சின்னு இருந்தேன். ஆக்சுவலாக அப்படி தான் போச்சு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும்னா. ஆனால் அந்த சாப்டரோட எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, சுத்தமாக 1% கூட எக்ஸ்பெக்ட் நான் பண்ணலங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ஓடா வந்து அந்த சாப்டரில் கொடுத்துக்கிறாரு. ஸோ சிம்பிளாக சொன்ன ஒரு கிளிஃப் ஹேங்கர்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அந்த மாதிரி கொடுத்து சாப்டர் வந்து முடிச்சிட்டாரு. ஸோ அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி புல்லரிச்சுதுன்னே சொல்லிட்டு சொல்ல ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் என்னன்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல விரும்பல. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் தான், பட் இதை பற்றி நான் இங்கே பேச விரும்பல. வீடியோவில் போய் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் எப்பயும் போல. என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த வீடியோவில் சாப்டர் 1134 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், சரிங்களா? வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய ஒன் பீஸ் மாங்கா சாப்டரோட ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ் எப்பயும் போல யாமட்டோ காட்டுவாங்கல்ல, இந்த வாட்டி யாமட்டோ காட்டல. அதுக்கு பதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு கவர் ஆர்ட் வந்து நம்ம ஓடா கொடுத்துக்கிறாரு, நம்ம ஸ்டார்ஸ் எல்லாரும் வச்சு. அதில் ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் ஃப்ராங்கின்னு சொல்லிட்டு வச்சிங்களா, அந்த மாதிரி இருக்கிறான் பெருசாக. அவன் மேலே மீதி ஸ்டார்ஸ்லாம் உட்காந்துன்னு போகிற மாதிரி. ஸோ அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாமா? ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, நம்ம லூஃபி வந்து சால்கிட்ட போயிட்டு எங்கள் ஃப்ரெண்டை வந்து பார்த்துனது ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ராபின் வந்து இவன் தான் லூஃபின்னு சொல்லிட்டு சாலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ சால் வந்து சிரிச்சிட்டு, இவன் எப்படி தெரியாமல் இருக்கும், இவன் தான் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அண்ட் இதில் ஒரு ஐரன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லூஃபி வந்து ஒன் பீஸ் வேர்ல்டில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, நம்ம ரியல் வேர்ல்டுலேயுமே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் தான். நம்ம தலைவன் அந்த மாதிரி ஆள் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து நம்ம ராபின் கிட்ட அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை நீ கண்டுபிடிச்சிட்ட போடுது ராபின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது உண்மையான ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ ராபின் வந்து சிரிச்சிட்டு, ஆமாம் நான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு ஆளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அண்ட் என் மேலே வந்து பாசமாகறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. ஸோ இதை கேட்டபடியே அவங்க மீதி இப்போ ஸ்டார்ஸ்ல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் மறுபடியும் வந்து கண்ணு கலகுது. உங்களுக்காக நாங்கள் சாவத்தோட ரெடி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அழுதாங்களோ, அந்த ரீயூனியன் அப்போ அழுதாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து சால் வந்து உங்க எல்லாரும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் நான் முன்னாடி உங்களை பயமுறுத்தலாம், அதுக்கு என்ன வந்து மன்னிச்சிருங்க, நானும் ஆஞ்சேவும், அந்த ஆஞ்சன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாலோட அசிஸ்டன்ட்டு. ஸோ நானும் அவளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, ஸோ அதனால தான் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து லூஃபி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இப்போ ஒரு எம்பரராக இருக்கிற, நான் முன்னாடி மரீனில் இருந்தேன், ஸோ எம்பரர்ன்றது எவ்வளோ பெரிய பொசிஷன் அண்ட் அது வரது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இது வரைக்கும் எப்படி ராபினை பார்த்துனீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்துவங்க இனிமேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுனே சரின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதுக்கடுத்து ஒரு குட்டி சம்பவம் நடக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லில்லித்துக்கிறாள்ல, அவள் பறந்து போயிட்டு எப்படிங்கிற சாலுன்ட்டு அவள் கேட்குறா. இவன் வந்து யார் நீன்ற மாதிரி இவர் வந்து கேட்குறாரு. அப்போ லிலித் வந்து நான் தான் வெகாப்பக்குன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கடுத்து நம்ம லிலித் வந்து என்ன பண்ணுறான்னா, ஜிம்பே கிட்ட போயிட்டு ஒரு பெரிய பொட்டி வாங்குறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அது என்ன பொட்டின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். பட் இந்த பொட்டியை வந்து அவள் வாங்கின்னு போகிறா. அப்போ ஜிம்பே வந்து இதை எடுத்துன்னு வர சொன்ன எக்கேட்லேருந்து, ஆனால் இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்ற மாதிரி அவன் கேட்குறான். அது நம்ம லிலித் வந்து என்ன சொல்கிறான்னா, அது என்னோட ஒரு காப்பின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இவங்கெல்லாம் ஷாக் ஆகிறாங்க. அப்போ இன்னொரு வெகாப்பங்கு இருக்கிறாரான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க. அதுக்கடுத்து நம்ம லிலித் வந்து என்ன சொல்கிறான்னா, இது வந்து எங்களை மாதிரி சேட்டலைட் கிடையாது அந்த பொட்டி உள்ள இருக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா வெகாப்பங்கோட எக்ஸாக்ட் காப்பி. அதுவும் எந்த மாதிரி எக்ஸாக்ட் காப்பின்னா, நம்ம சாலெல்லாம் வஹாராலேருந்து புக் எடுத்துன்னு வருவாங்க பார்த்தீங்களா, போயிட்டு எடுத்துன்னு வந்துட்டு இங்கே எல்பாஃபில் அடிக்க வைப்பாங்கள்ல. ஸோ அதுக்கடுத்து வெகாப்பங்க் பார்க்க வருவார் பார்த்தீங்களா, அந்த பார்க்க வந்த வெகாப்பங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பியாம். அது வந்தது உண்மையான வெகாப்பங்க் கிடையாதான். ஏன்னா அந்த டைமில் கவர்மெண்ட் வந்து சர்வே பண்ணியிருந்துக்கிறாங்க, சர்வேலன்ஸ் மாதிரி வச்சுருந்துக்கிறாங்க ஒரு மேலே. அதில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவரை மாதிரி ஒரு பர்ஃபெக்டான காப்பியை வந்து ரெடி பண்ணி அதை வந்து இங்கே அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அந்த காப்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டி உள்ள வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம லிலித் வந்து சொல்கிறா. அதுக்கடுத்து இதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஆனால் இதை பண்ணுறதுக்கு கரெக்டான எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேவைப்படுது, எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படுது, அதனால இங்கே எல்பாஃபில் நான் ஒரு லேப் உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அதை கேட்டது நம்ம பாணி வந்து லிலித் கிட்ட என் அப்பாவுக்கு உன்னால் உதவி பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு லிலித் சொல்கிற விஷயம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் பாணி நானும் முயற்சி பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறா. ஸோ லிலித் வந்து பார்த்தீங்கன்னா அது வெகாப்பங்குன்னு சொல்லிட்டு வச்சுப்பேன், வெகாப்பங்கு திருப்பி நம்ம குமாவை பழையபடி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. ஸோ மாற்றுறாங்க அப்படின்னா ஒன்றும் சூப்பராக இருக்குங்க. நம்ம குமார் திருப்பி பழைய நினைவுகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவரும் பாணியும் சந்தோஷமாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவர் வந்து லூஃபி கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க?
ஸோ இவங்க இந்த மாதிரி பேசுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சில குட்டி பசங்க, அதாவது குட்டி பசங்கன்னா ஜெயின்ஸில் வந்து குட்டி பசங்க நம்ம சைஸுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்கள் எல்லா விஷயமும் முடிஞ்சிடுச்சா நான் போய் விளாட்லாமான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம சால் வந்து நீங்கள் போய் இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கோன்னா அது வந்து நம்ம சாலோட அசிஸ்டண்டான ஆன்ஜி வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி சால் திருப்பி ராபினை மீட் பண்ண போகிறாருல, அதுக்கு வந்து இவங்க ஆக்டிங் பண்ணாங்கல்ல, ஸோ அது வந்து ரிஹர்சல் பண்ணுறதுக்காக சின்ன பசங்களாம் ஒளி வச்சுட்டுக்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எதுன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து நான் விளாட போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களும் வந்து நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து ஆன்ஜி வந்து நம்ம லூஃபி கிட்டலாம் உங்களுக்கு நான் ஸ்கூலில் சுற்றி காட்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. இதை கேட்டனே நம்ம லூஃபி உசோப்லாம் வந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து எதுக்காக ஓடுவானுங்கன்னா எல்பாஃபோட வாரியர் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சின்ன பசங்க இப்படி தான் ட்ரெயின் ஆகி வருவானுங்க, ஏன்னா எல்பாஃபே வந்து வாரலன்னு தானே, ஸோ அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓடுறானுங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேர் வந்து வால்ரஸ் ஃபோக் ஸ்கூல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சால் தான் ஓப்பன் பண்ணிக்கிறாரு. எதுக்காக ஓப்பன் பண்ணுறதுனா அந்த டைமில் இருந்த கிங்கு சொல்கிறதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல பார்த்து சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் வந்து ஓடி ஆடி விளாண்டுக்கிறாங்க. அப்போ நம்ம சால் வந்து ஆன்ஜே கிட்ட அப்புறம் ஜட்டு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அவங்க கூட போய் சுற்றி காட்டுங்க, ராபிட் வந்து நான் லைப்ரரி கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா சாப்பர் கிட்ட வரியா என் கூடன்ற மாதிரி கேட்குறா. அப்போ சாப்பர் வந்து இல்லை நான் லைப்ரரிக்கு போக போகிறேன், அங்கே இருக்கிற பெரிய புக்கெல்லாம் நான் பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். ஸோ இப்போ ஸ்டார்ஸ் வந்து ஒரு 3 டீமாக பிரிஞ்சிடறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம லூஃபி ஜோரோ உசோப்லாம் வந்து ஓடினுக்கிறானுங்க. அப்போ அவங்கள துரத்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில குட்டி பசங்க ஓடி வந்துருக்காங்க. ஓடி வந்துட்டு இவங்களை வந்து பிடிங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை சொல்கிறானுங்க. அதாவது ஜெயின்ஸில் குட்டி பசங்க பெருசாகிறானுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ நம்ம ஜோரோ வந்து என்ன பண்ணுறாடா, இவனை நம்மளை துரத்தினேறான்லே, இவனை நம்ம வெட்டி போட்டுருவான்ற மாதிரி வந்து கேட்குறான். அப்போ உசோப் வந்து டேய் வெண்ண அவனுக்கு சின்ன பசங்கடா பார்க்கறது பெருசாக இருக்கிறானுங்க, வயசில் பார்க்குறப்ப நீ தான் அவனோட பெரியவன், மெச்சூராக நடந்துவன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உசோப் வந்து சொல்கிறான். ஸோ நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களே வெட்டத்துக்கு போயிட்டானே சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி துரத்தின்னு வரான்ல, அவனில் இன்னும் சில குட்டி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்கிறது குட்டி பொண்ணுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்களாம் க்யூட்டான ஹியூமன்ஸு, அவங்களுக்கு நம்ம எந்த தீங்கும் விளைவிக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுங்க சொன்னோன்னே இவனு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகிடுறானுங்க. இதை கேட்டோடனே நம்ம லூஃபிக்கெலாம் வந்து இவனுக்குனா எப்படி இருக்கிறானுங்க, வாரியர்னா எப்படி இருக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை யோசிக்கிறான். ஸோ அதுக்கடுத்து அந்த குட்டி பசங்களாம் அப்புறமா இவங்க வந்து பேசினேங்கிறாங்க மாற்றி. அப்போ இந்த மாதிரி பேசினப்போ திடீர்னு ஒரு குரல் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கேட்குது. அப்போ ஜோரோ வந்து என்ன குரல் இதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறான். ஸோ அது குரல் எங்கேருந்து வந்திருக்கோன்னா, எங்கேருந்து வந்துச்சுன்றதை விட ஃபஸ்ட்டு இவங்க 3 பேர் எங்கே இருக்கிறாங்கன்னா நம்ம ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஆர்க்கப்ப லூஃபி சிராவிஷி மேலே நின்றுந்தான் பார்த்தீங்களா, எந்த இடத்துல நின்னா ஞாபகம் இருக்குதா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எல்பாஃபில் லூஃபி வந்து ஒரு பொண்ணோட, அதாவது ஜெயின்ட் பொண்ணோட ஒரு ஜெயின்ட் அக்கான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், ஜெயின்ட் அக்கா மேலே நின்றுக்கிறான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ அப்புறம் உசப்புமே வந்து நின்றுந்தாங்கிறான் மேலே. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறாங்க, அந்த குட்டி பசங்க வந்து எங்கள் டீச்சர் மேலே நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க வந்து டீச்சரான்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறானுங்க. பார்த்தா ஒரு பெரிய ஜெயின்ட் அக்கா வந்து படுத்துனுக்கிறாங்க. ஸோ அவங்க பேர் வந்து ரிப்ளியா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி டீச்சர், அந்த ஸ்கூலோட பயாலஜி டீச்சர். அப்போ ஐயோ சாரி நான் பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அது நம்ம ரிப்ளி அக்கா வந்து இல்லை பரவாயில்ல நீ வந்து வெயிட்டே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஸோ அதுக்கடுத்து ரிப்ளி வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் எல்பாஃபை பார்த்தோன்னே ஷாக்காக இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் வந்து எல்லா ஜெயின்ட் பைரட்ஸ் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சின்னு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரி இல்லை, அது எல்லாமே எங்களோட கடந்த காலம்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அண்ட் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட பழைய கிங்கான கிங் ஹேரட் வந்து சொன்னார் என்கிட்ட, என்னதுன்னா மற்ற நேஷன் கூட ட்ரேடை நோக்கி போங்க, வார் நோக்கி போவாதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிக்கிறாரு. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோவும் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ இருக்கிற எல்பாஃபில் சின்ன பசங்கள்லாம் சண்டை போடுறது சொல்லிக் கொடுக்காம கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துனுக்குறாங்க. அண்ட் அதுக்கு வந்து சால் வந்து உதவி பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரிப்ளி சொல்கிறா. அப்போ ஆன்ஜே வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி ஒரு கிங்கை அவரோட சொந்த ரத்தமான அவரோட சொந்த பிள்ளையே வந்து கொன்னுட்டான், அது எங்களால் ஏற்றுக்கவே முடியல, அந்த கிரேசி பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறா. அதனால அந்த மாதிரி நடந்ததுனால எல்பாஃபில் இருக்கிற மக்கள் யாருமே அவனை அடுத்த அரசனாக வந்து ஏற்றுக்கல, அதனால இப்போ எல்பாஃபில் ஒரு அரசனே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்ஜே வந்து சொல்கிறா. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து என்ன நினச்சேன்னா, லோக்கி வந்து 2வது பையன், அப்புறமா ஹைருதீன் தான் ஃபஸ்ட்டு பையன் சொல்லிட்டு நினச்சிக்கணும் அந்த ஆர்டர் படி பார்க்குறப்ப. அப்படின்னா ஹைருதீனுக்கு வந்து க்ரௌன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப லோக்கி தான் பெரிய பையன் பொழுது, நான் தான் மாற்றி புரிஞ்சுக்கிறேன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. லோக்கி அரசனாக்க பிடிக்கலன்றதுனால இப்போ அரசனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கிறாங்க எல்பாஃபில். அது பசம் ஹைருதீன் ஆக்கிட்டு போயிருக்கலாம், ஆனால் என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரியல, மேபி போக சொன்னால் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம எல்பாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நிலமை. இதுக்கடுத்து நம்ம ரிப்ளி வந்து என்ன பண்ணுறோன்னா, சின்ன பசங்கள்லாம் போய் நீ ஜாலியாக விளாடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அவங்க வந்து விளாண்டுக்கிறாங்க. அப்போ லூஃபி கிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா,
நான் உன்னை அந்த ஒயிட் கலரில் இருப்பியா அதை பார்க்கறதா நான் வெயிட் பண்ணியிருந்தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறா. அப்போ நம்ம லூஃபி வந்து எப்பயும் போல டுபாகர் மாதிரி அதை நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஆவான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ரிப்ளிக்கு வந்து ஒன்றும் புரியல. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ அந்த ஃபார்மில் பார்க்கறது எப்படி இருப்பான்னா எல்பாஃபில் சொல்லக்கூடிய ஒரு லெஜெண்ட் வாரியர் மாதிரி இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறா. லூஃபி வந்து அப்படியான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். ஸோ அதுக்கடுத்து சீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட் ஆகிட்டு நம்ம சால் கிட்ட வருது. சால் ராபின் அப்புறம் சாப்பர்லாம் வந்து கூட்டின்னு லைப்ரரிக்கு வராரு. லைப்ரரிக்கு வந்த உடனே நம்ம சால் வந்து எப்படி ஃபஸ்ட்டு அந்த புக்கெலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கதையை சொல்லுங்கிறாரு. அதுக்கடுத்து ராபின் கையில் வந்து ஒரு குட்டியாக புக் இருக்குது. அதாவது குட்டி புக்குன்னா நம்ம பார்க்குறப்ப ஒரு புக் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸில் நம்ம கிட்டலாம் அந்த மாதிரி புக் வந்து கையில் வச்சுக்கிறா. ஸோ இப்போ சால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கதவை திறந்தோடனே அந்த புக்கு என்ன ஆகுது சொல்லிட்டு பாரு ராபின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ராபின் வந்து என்னடா இவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நினச்சினே கதவை திறக்கிறாரு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறா. அவள் கால் எடுத்து வச்ச அடுத்த செகண்டு அந்த நார்மல் சைஸில் இருந்துச்சுல புக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் சைஸுக்கு மாறுது. ஸோ அப்போ தான் நம்ம சால் வந்து சொல்கிறாரு, இந்த லைப்ரரிக்கு உள்ள எந்த புக்கு வந்தாலுமே அது வந்து ஜெயின் சைஸுக்கு மாறிடும். இதுதான் எல்பாஃபில் இருக்கிற அவுல் லைப்ரரி, உங்களை நான் இங்கே வரவேற்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி ஒஹரால வந்து அத்தனை புக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, காப்பாற்றினால அங்கே இருந்த ஒஹரன் ஸ்காலர்ஸ்லாம் அங்கேயே நாங்கள் எடுத்த எல்லா புக்குமே இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ராபின் வந்து பார்த்தீங்கன்னா அதை வியப்பாக பார்க்குறான்னு சொல்லிட்டு சொல்லலாம், அதே மாதிரி சென்டிமெண்ட்டாகவும் பார்க்குறா. ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து எங்கே போகுதுன்னா ரோம் ஆஃப் த டெட்டுக்கு போகுது. நம்ம லோக்கி கிட்ட போகிறாங்க. அப்போ லோக்கி டிரான்ஸ்பர்டேஷனில் ஒருத்தங்கிட்ட பேசினுக்கிறான். அவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல, பட் அவன் வந்து பேசினுக்கிறான். அப்போ அந்த டிரான்ஸ்பர்ட் ஸ்டைலில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறான்ற மாதிரி கேட்குறான். அது லோக்கி வந்து நானே இங்கே வெட்டியாக தான் இருக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ வந்து பயந்தன்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னியே, இன்னும் அப்படி தான் இருக்கிறியான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அதை பற்றி நான் யோசிச்சு கூட பார்க்க விரும்பல, யோசிச்சாலே உடம்புலாம் நடுக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ நம்ம லோக்கி வந்து என்ன சொல்கிறான்னா, இது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது, நம்ம 2 பேரும் எப்பயில வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், ஆனால் இது வரைக்கும் ஒருத்தரோட முகத்தை இன்னொருத்தர் பார்த்ததே கிடையாது. அண்ட் அதுக்கடுத்து அவன் என்ன சொல்கிறான்னா, சப்போஸ் அந்த இடத்துல அதை உன் இடத்துல நான் இருந்தேன்னா அங்கேருந்து எல்லாரும் வெட்டி போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம அந்த டிரான்ஸ்போர்டேஷனில் பேசுனுங்கிறவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம லோக்கி வந்து என்ன சொல்கிறான்னா, மோசா இந்த மாதிரி நீ பாவம் பார்த்துருந்தோன்னா சரியாக வராது, நீ வந்து அவங்களுக்கு பாவம் பார்த்தோன்னா திருப்பி அவன் வந்து பழி வாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அதை கத்துறான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் லோக்கி. அப்போ அந்த மோசான்றவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ரொம்ப நன்றி நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இவன் வந்து என்னதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ மோசா என்ன சொல்கிறான்னா, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன், உனக்குள்ளேயே அந்த கைண்ட்னஸ்லாம் இருக்குது, நீ தான் கோமா பேசினாலும் நீ பாசமாக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ லோக்கி கடுப்பாயிட்டு, டேய் வெறுப்பேத்தாத, நானே கடுப்பில் இருக்கிறேன், நீ என் கையில் கிடச்சனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியாது, பாசமாக இருக்கிறேன்னா அன்பாக இருக்கிறேன்னா நானான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து சொல்கிறான். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து அங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்பாஃப் வில்லேஜுக்கு தான் போகுது. நம்ம டோரி ப்ரோய்கெல்லாம் வந்து இருந்தாங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் போகுது. பாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ பாரில் வந்து அவங்க குடிச்சுன்னு இருக்கிறாங்க. அதாவது நம்ம லூஃபிலாம் வரதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ரீ ட்ரிங்க்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். மெயின் ட்ரிங்க் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் பண்ணுவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி ப்ரீ ட்ரிங்க் மாதிரி குடிச்சுன்னுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குடிச்சுன்னுக்கிறப்ப உங்களுக்கு பின்னாடி ஒரு கேஸ்டல் வந்துருக்குது. அந்த கேஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு லைட்னிங் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நான் ஹாக்கி தான் நினச்சேன், கான்கர் ஹாக்கின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி வந்து வருது. என்னடா இது கான்கர் ஹாக்கி சவுண்ட் மேலாம் வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னுக்கிறப்ப அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டல் உள்ளே போகிறாங்க. கேஸ்டல் உள்ள 2 பேர் வந்து இருக்கிறாங்க, அதாவது வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சுது வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்கர் ஹாக்கி கிடையாது, நம்ம சாட்டனுங்கிறாருல எட்டுக்கால் பூச்சி, அவர் எக் எடுக்கு வர்றப்போ ஒரு பென்டகிராம் மாதிரி இருக்கும்ல, அது வழியாக வர்றப்போ அந்த டார்க் கலர் லைட்னிங்லாம் வந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பென்டகிராம் வந்து இப்போ இங்கே எல்பாஃபில் அந்த கேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்குது. அண்ட் அந்த பென்டகிராம்லேருந்து 2 பேர் வெளியே வந்துக்கிறாங்க. அந்த 2 பேரில் வந்து ஒருத்தன் யாருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அவன் வந்து முகமுடிலாம் போட்டுக்கிறான், கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. ஆனால் பார்க்கறது யாரோ மாதிரி தான் இருந்தான், பட் அவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த இன்னொருத்தன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது யாரோ மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சுமே, அவன் தானு சொல்லிட்டு கரெக்டாக நமக்கு தெரியல. பட் அந்த இன்னொருத்தன் வந்து நம்ம ஷாங்ஸ் அண்ணங்க, பார்க்கறதுக்கு வந்து ஷாங்ஸ் அண்ணன் மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஷாங்ஸ் அண்ணனா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வாட்டியும் அந்த முகத்தை காட்டுறப்ப ரைட் சைடு தான் காட்டினாங்களே தவிர நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம ஷாங்ஸ் அண்ணன் ஸ்கார் இருக்கும் பார்த்தீங்களா, அதை காட்டவே இல்லை. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த ஷாங்ஸ் அண்ணன் இருக்கிறார்ல, அவரோட கெட்டப்பும் வந்து எப்படி இருக்குதுன்னா, 5 எல்டர்ஸ் மீட் பண்ணுறது போகிற பார்த்தீங்கன்னா தலையில் அந்த இதெல்லாம் போட்டுக்கின்னு அதே கெட்டப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து இங்கே வந்துக்கிறாரு. அதனால அது உண்மையிலேயே ஷாங்ஸ் அண்ணன் தானா இல்லை ஷாங்ஸ் அண்ணனோட ட்வின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குதுல்ல, அந்த ட்வின்னான்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரியல. பட் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எல்பாஃபில் 2 பேர் வந்துக்கிறாங்க. அண்ட் வந்த 2 பேருமே 5 எல்டர்ஸ் எந்த பவர் யூஸ் பண்ணி வந்தாங்களோ அதே மாதிரி வந்துக்கிறாங்க. ஸோ இவங்க யார் எதுக்காக வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையே புரியல. மேபி இவங்க காட்ஸ் நைட்டாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது தான், பட் கரெக்டாக தெரியல. எதுக்காக வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் லோக்கி வந்து யார்கிட்ட பேசுனான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட தெரியாத விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி அடுத்த சாப்டரில் பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் இப்போ நான் சொன்ன பார்த்துல இந்த விஷயம்லாம், இதை பற்றி உங்களுக்கு எதாவது தேரி இருந்துச்சுன்னா, வந்த 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது தேரி இருந்தாலோ, இல்லைனா வந்து லோக்கி அந்த மோசான்றவர்கிட்ட பேசியிருந்தானே, அந்த மோசா யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலோ, இல்லை வேற ஏதாவது விஷயமா கூட வச்சிங்களேன்,
ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை தேரி இருந்துச்சுன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சரி அப்புறம் மற்றவங்களும் சரி பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே. அண்ட் அதே மாதிரி இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதில் ஏகப்பட்ட விஷயம் நடந்ததில்ல. இதில் எது பார்க்கறது உங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அண்ட் எது பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அட்டங்கொய்யாலன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோ நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸில் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோ வந்து லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு கடைசியில் வந்தாங்க பதில் ஒரு 2 பேர் அவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா அதையும் வந்து கேளுங்க. அண்ட் அந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.